நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல அவரோடு கூட அந்த ஊழியத்தை நிறுத்தி விடாம தம்மை பின்பற்றுகிறவர்களை அவர் ஏற்படுத்தினார். அவருக்கு ஃபாலோயர்ஸ் தேவையானார்கள். அவர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை ஜனங்களின் நடுவே தேசங்களுக்குள் கடந்து போகப்பட்டார். கடந்து போன அவர்கள் எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். அவர்களை கொண்டு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. தெய்வம் பின்வருகிறவர்களை ஏற்படுத்தினது, தன்னை பின்பற்றுகிறவர்களை ஏற்படுத்தினது அவர்களுடைய வாழ்வுக்காக அல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சாட்சிக்காக. அல்லேலூயா. அந்த சாட்சியை அவர்கள் நிலைப்படுத்தினார்கள். அவர்கள் அதை தெளிவாய் செய்தபடினாலதான் இந்த இயேசுவின் நாமம் உயிர்த்தெழுந்த கர்த்தர் இங்கே வரை உங்கள் வாயினால் ஆராதிக்கப்படுகிறார். அவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். அந்த ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒன்று ஊழியக்காரன், இரண்டாவது சபை. சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபை என்பது கட்டடம் அல்ல, நீங்கள் தான் அவருடையவர்களாய் இருக்கிறீர்கள். சபைக்கு தலையாக அவர் இருக்கிறார். ரெண்டு பேருக்கும் நடுவில் ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஊழியர்களுக்கான வேலை இருக்கிறது, சபைக்கான வேலை இருக்கிறது. ஊழியக்காரன் செய்கிற வேலையை விசுவாசிகள் செய்ய முடியாது. ஆதலால் அதற்கு தெய்வம் தெரிந்தெடுத்து அதற்கான அழைப்பை கொடுத்து தெய்வம் அழைத்து பயன்படுத்தும் போது அந்த ஸ்தானத்திலே அவரே நிறுத்துவார். கர்த்தர் நல்லவர். ஆதலால் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே நாம் நம் வேலைகளை செய்ய வேண்டும். ஊழியக்காரனுக்கு என்ன வேலை? அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 6:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பிதாவாம் தெய்வத்திற்கும் ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೂ இந்த ಭೂಮಿಗೂ ಈ ಭೂಮಿಗೂ ಮಧ್ಯಸ್ಥರಾಗಿ ದೇವನ ஊழியர்களை வைத்திருக்கிறார். ದೇವರು ಸೇವಕರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವು ವಾಸಿಕೆ கேட்டது போல ನಾವು ಓದಿದ ರೀತಿಯಲ್ಲಿ பேதுரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், பேதுரு ಸೇವಕರನ್ನು நாங்கள் ஜெபம் பண்ணுவது, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, வேத ವಚನத்தை போதிக்கிற ஊழியத்திலும் ಸತ್ಯವೇದವನ್ನು ಬೋಧಿಸುವ ಸೇವೆಯಲ್ಲೂ இடைவிடாமல் தரித்திருப்போம். ನಾವು ಎಡೆಬಿಡದೆ ನಾವು ದರ್ಶಿಕೊಳ್ಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ಆಗ ஊழியர்களுக்கான வேலை ಸೇವಕರಿಗಿರುವ ಕೆಲಸ ಜೆಪಿಪದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, வேதம் வாசிப்பது, ಸತ್ಯವೇದ ಓದುವುದು. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிகளுக்கான வேலை, ವಿಶ್ವಾಸಿಗಳಿರುವ ಕೆಲಸ. ಪ್ರಸಂಗಿ 1:5 ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ஹல்லேலூயா. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, நீ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ವಿಶ್ವಾಸಿகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳುವ ಮಾತು, ದೇವ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವ ಮಾತು. நீ ஆலயத்திற்கு போகும்போது, ನೀನು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ உன் நடையை காத்துக்கொள். ನಿನ್ನ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಗಮನಿಸು. எதற்காக ஆலயத்திற்கு போகிறாய்? ಏನಕ್ಕಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ? பலியிட போகிறோம். ಬಲಿಯಿಡಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. மூடர்களைப் போல் பலியிடாமல், ಮೂಢರ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಿಯಿಡದೆ, நீதிமானைப் போல பரிசுத்தவான்களைப் போல பலியிடுகிறவர்களாய், ನೀತಿವಂತರಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ
ದೇವರಿಗೆ ನಾವು ಬಲಿ ಇಡುವವರಾಗಿರಬೇಕು. Hallelujah. Hallelujah. அதோடு கூட நிறுத்தாம ಅಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಿಸದೆ பலி செலுத்த போகிற நீ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುವ ನೀನು செவி கொடுப்பதற்காக போ. ಕಿವಿಗೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗು. பண்ணா என்ன அர்த்தம்? ಹಂಗಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? ஆலயத்திற்கு போனா தெய்வம் பேசுவா, ಆಲಯಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, அங்கே இடைப்படுவா. ದೇವರಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு ಮಾತನಾಡುವ ಮಾತುಗಳಿಗೆ செவி கொடுக்க வேண்டும். ಕಿವಿಗೊಡಬೇಕು. செவி கொடுத்தாதான் ಕಿವಿ ಕೊಟ್ಟರೆ நம்மிலே மாற்றங்கள் உண்டாகும். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. நம்மிலே மாற்றங்கள் உண்டானால் ನಮ್ಮಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾದ್ರೇನೆ தெய்வ மகிமை வெளிப்படும், ದೇವರ ಮಹಿಮೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತೆ. ஹalleluya. 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 ಆದ್ದರಿಂದ ஊழியர்களுக்கான வேலையை ஊழியர்கள் செய்யட்டும், ಸೇವಕರಿಗಿರುವ ಕೆಲಸ ಸೇವಕರು ಮಾಡಲಿ, விசுவாசிகளுக்கான வேலையை விசுவாசிகள் என்ன பண்ணணும்? ವಿಶ್ವಾಸಿ ಮಾಡುವವರು செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ಮಾಡುವವರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ಸಂಗೀತ 23 ಕೀರ್ತನೆ 23ರಲ್ಲಿ ಮೆய்ப்பனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ಕುರುಬನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நேரம் இல்ல, ಸಮಯ ಇಲ್ಲ, நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ನಾವು ಅದು ನೆನಪಿಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்ப ஊழியக்காரன் ಸೇವಕರು சபையை மேய்க்கிறவனாய் இருக்கிறார், ಸಭೆಯನ್ನು ಮೇಯಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ, சபையை நடத்துகிறவன். ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವರು. அதுல குட்டி இருக்கும், ಅದರ ಕುಟ್ಟಿ ಇರುವುದೇ, பெருசு இருக்கும், ದೊಡ್ಡದಿದೆ, வயசானது இருக்கும், ವಯಸ್ಸಾದವರಾಗಿದೆ, சோ அடிபட்டது இருக்கும், ಏಟು ಆಗಿದಿದೆ, சோ பீருண்டது இருக்கும், துஷ்ட மிருகங்களால் காயப்பட்டது இருக்கும். ದುಷ್ಟ ಪ್ರಾಣಿಗಳಿಂದ ಗಾಯಪಟ್ಟಿದ್ದಿರಬಹುದು. எல்லாவற்றையும் விசாரித்து ಎಲ್ಲವನ್ನು ವಿಚಾರಣೆ ಮಾಡಿ ಅದು நடத்துகிறவன் ನಡೆಸುವವರು ஊழியக்காரன், ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவருடைய கரத்திலே கோலும் தடியும் இருக்கு, ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೋಲು ಕೊಕ್ಕೆಯದು ಎರಡು ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. எதற்காக? ಏನಕ್ಕಾಗಿ? உங்களை திருப்திப்படுத்துவதற்கு, ನಿಮ್ಮನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಕ್ಕೆ, சீர்படுத்துவதற்கு, ಸಭೆಯನ್ನು ಕ್ರಮಪಡಿಸುವುದಾಗಿಯೂ. ஹalleluya. ஹalleluya. அதற்கு நாம் செவி கொடுப்போமானால், ಅದಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿಗೊಡುವುದಾದ್ರೆ நாம் பீருண்டு போகாமல், ನಾವು ಹಾಳಾಗಿ ಹೋಗದೆ, துஷ்ட மிருகங்களுக்கு, ದುಷ್ಟ ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ நாம் பலியாகாமல் தப்பிக்கொள்வதற்கு ನಾವು அது ಬಲಿಯಾಗದೆ உதவியாய் இருக்கும். ಬಲಿಯಾಗದೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. அவருடைய மந்தை ಅವರ ಮಂದೆ மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கும். ಕುರುಬನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. சோ நான் எப்படிப்பட்ட ஜனமாக, ಯಾವ ರೀತಿ ಇರುವ ಜನರಾಗಿ, யாராய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ನಾವು ಯೋಚನೆ செவி ಮಾಡಬೇಕು. கொடுக்கிறோமா? ಕಿವಿ ಕೊಡುತ್ತಿದ್ದೀವಾ? ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு நாம் செவி கொடுப்போமா? ದೇವರಿಗೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡುವುದಾದ್ರೆ அது உன் ஆத்மாவுக்கு நல்லது. ಅದು ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಅದು ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತೆ. ஹalleluya. ஆத்மாவுக்கு எவ்வளவு நல்லதை நீ தேடுறியோ, ಆತ್ಮಕ್ಕೆ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆದನ್ನು ಹುಡುಕುತ್ತೀಯೋ அவ்வளவு இந்த சரீரத்துல சுகமா இருப்ப. ಅಷ್ಟು ಶರೀರದಲ್ಲಿ ಸುಖವಾಗಿರುತ್ತೆ. ஹalleluya. ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು யாருன்னு ಯಾರು ಅಂತ ரொம்ப தெளிவா சொல்லி வச்சு, ತುಂಬಾ ಅರ್ಥವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர், ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವವರು. உனக்கு நன்மை நீ தேடி போற, ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತೀಯಾ? யாரோ ஒருத்தன் நன்மை செய்யறான்னு வச்சுக்க, ಯಾರೊಬ್ಬರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಿದ್ರು, கர்த்தரிடத்தில் நன்மை பெற வேண்டியவன், ನೀನು ಆ ಕರ್ತನ ಹತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. மனிதனிடத்துல போய் பெறலான்னு நீ தேடி ஓடனா, ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಹುಡ್ಕೋಣ ಎಂದು ಹುಡುಕುದಾದ್ರೆ இவரே வந்து அங்க வாசல் அடப்பார். ಇವರೇ ಬಂದು ಬಾಗಿಲನ್ನ ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. ಇಲ್ಲ ஒன்னால அவன் செத்தே போவான். ನಿನ್ನಿಂದನೇ ಅವ್ರು ಸತ್ತೇ ಹೋಗ್ಬಿಡುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? உனக்கு மனிதனால் அல்ல, ಮನುಷ್ಯನಿಂದ ಅಲ್ಲ, உன்னை ரட்சித்தவரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದವರಿಂದ ನೀನು ಆಶೀರ್ವಾದವುಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. ಅಬ್ರಾಮನು, ஒரு ராஜா சொல்லுகிறான் ஆபிரகாம்ட்ட, ಒಂದು ರಾಜ ಹೇಳ್ತಾನೆ ಅಬ್ರಾಮ್ இவ்வளவு பலமும் இவ்வளவு தைரியமும் ಇಷ್ಟು ಬಲವು ಇಷ್ಟು ಧೈರ್ಯವು இவ்வளவு யுத்த ஞானமும் ಇಷ್ಟು ಯುದ್ಧ ಜ್ಞಾನವು உனக்கு இருக்கிறது, ನಿನಗಿದೆ. அதனால் என்னோடயே இரு, ನನ್ನ ಸಂಗಡನೇ ಇರು, சேர்ந்து ನಾವು ಸೇರಿ தேசங்களை கட்டலாம், ದೇಶವನ್ನ ಕಟ್ಟಬಹುದು, அநேக இடங்களை நாம் சொந்தமாக்கி ಇನ್ನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳನ್ನು ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಂಡು பேர் உண்டு பண்ணுவோம், ನಮಗೆ ಹೆಸರನ್ನು ಗಳಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், ಅದಕ್ಕೆ ಅಬ್ರಾಮನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಇಲ್ಲ, உன்னோட சரட்டையும் வேணாம், ನಿನ್ನ ಚಿಪ್ಪಿಯೂ ಬೇಡ, சிப்பி தேங்காய் சிப்பி, அதனால என்ன யூஸ்? ಅದು ಏನಿಂದ ಪ್ರಯೋಜನ? ஒரு யூஸ் இல்ல, பெங்கிக்கு தான் ஆகும். ಅದು ಬೆಂಕಿಗೆ ಮಾತ್ರ ಆಗುತ್ತೆ, நீர் மாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ಬಿಸಿ ನೀರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, அதுவும் வேணாம், ಅದು ಬೇಡ, உன் சூ லேசும் எனக்கு வேணாம், ನಿನ್ನ ಸೂ ಲೇಸು ಕೂಡ ಬೇಡ, என்னை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கு, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವರಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நான் அவரால் நடத்தப்படுகிறவர், ನಾನು ಅವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವನು, அவரால் ಆಶೀರ್ವದಿக்க, ನಾನು ಅವರಿಂದ ಆಶೀರ್ವಾದಪಟ್ಟವನು. ಯಾಕೆ? அவர் என்னை அழைக்கும் போது, ಅವರು ನನ್ನ ಕರೆಯುವಾಗನೇ நான் ஆசீர்வதிப்பேன்னு எனக்கு சொன்னார், ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ರು. நிச்சயம் அந்த வார்த்தை என்னிலே அவர் நிறைவேற்றுவார், ನಿಶ್ಚಯ ದೇವರ ವಾಕ್ಯ ನೆರವೇರಿಸುತ್ತದೆ. அவராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், ಅವರಿಂದ ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ, அதனால் உன்னால் எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டார். ನಿನ್ನಿಂದ ಏನು ಬೇಡ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟನು. நாமும் அப்படிதான் வாழ வேண்டும், ನಾವು ಆ ರೀತಿ ಜೀವಿಸಬೇಕು. ஒவ்வொன்றையும் ಒಂದೊಂದನ್ನ ஜெபத்தோடு ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ದೇವರಿಂದ ಒಂದು
ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರಾಗಿರಬೇಕು. நாம் தேடுவோமா, ನಾವು ಹುಡುಕುದಾದ್ರೆ அதை கர்த்தர் வாய்க்க பண்ண ಅದು மாட்டார். ದೇವರು ಅದು ಒದಗಿಸೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை முயற்சி ಎಷ್ಟು எடுத்தாலும் ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು அதை அவரே நிறுத்துவார். ದೇವರೇ ನಿಲ್ಲಿಸಿಬಿಡ್ತಾರೆ. ಯಾಕೆ? நீ ஜெபத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ நீ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவனிடத்திலிருந்து அதை ரிசீவ் பண்ணணும். ನೀ ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நீ சொல்லணும். ಕರ್ತನಿಂದ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟೆ ಎಂದು ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் நாம் செவி கொடுக்க கர்த்தரிடத்தில் சேர வேண்டும். ನಾವು ಕಿವಿಗೊಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸೇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ಯೋಹಾನ book of John 10:12. ஹல்லேலூயா. மேய்ப்பனாய் இராதவனும் ಕುರುಬನಾಗಿರುವವನು ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான ಆಡುಗಳಿಗೆ ಸ್ವಂತ ಇಲ್ಲದವನಾಗಿ ಕೂಲಿಯಾಳಾಗಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கூலிக்கு வேலை செய்கிறவன் ಕೂಲಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವವನು மந்தையின் மேலே ಮಂದೆಯ ಮೇಲೆ கருசனையா இருக்க மாட்டான். ಅವನಿಗೆ ಇಷ್ಟ ಇರೋದಿಲ್ಲ. இப்ப தாவீதை எடுத்து பாருங்க. ದಾವಿದನ ತೆಗೆದು ನೋಡ್ರಿ. தாவீது கூலியாள் தான். ದಾವಿದನು ಕೂಲಿಯಾಳೆ. அவனே சொல்றான், ಅವನೇ ಹೇಳ್ತಾನೆ, எனக்கு சொந்தமானது அல்ல, ನನಗೆ ಸ್ವಂತವಾದಿದಲ್ಲ, அப்பாவுக்கு சொந்தமான ஆட்டை நான் மேய்க்கிறேன். ನನ್ನ ಅಪ್ಪನಿಗೆ ಸ್ವಂತವಾದ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸ್ತೇನೆ ಅಂತ. கூலிக்காரன், ಅವನು ಕೂಲಿಗಾರನು, ಆದ್ರೆ உண்மையுள்ளவன். ನಿಜವುಳ್ಳವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உண்மையுள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ನಿಜವುಳ್ಳವನು ಆಶೀರ್ವಾದವುಳ್ಳವನಾಗಿರ್ತಾನೆ. ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಾವು உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நீ தெய்வத்துக்கு உண்மையாய் இருந்தாதான் ದೇವರಿಗೆ ನೀ ನಿಜವಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ பூமியின் காரியங்களிலே நீ உண்மையாய் இருப்பாய். ಈ ಭೂಮಿಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀ ನಿಜವಾಗಿರುತ್ತೀಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ உண்மையுள்ளவன் ನಿಜವುಳ್ಳವರು ஆசீர்வதிக்கப்படுவார். ಆಶೀರ್ವಾದ ಪಡುವವರು பூரணமாய் அவன் ಅದು பெற்றுக்கொள்ளுவார். ಪೂರ್ಣವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்ப தாவீதನು ಅங்கே சிங்கம் வருகிறது, ಅಲ್ಲಿ ಸಿಂಹ ಇದೆ, கரடி வருது, ಕರಡಿ ಇದೆ, இவன் கூலியாள், ಇವನು ಕೂಲಿಯಾಳು, ஓடி போகல, ಓಡಿ ಹೋಗಲಿಲ್ಲ, அதோடு கூட போராடுகிறார், ಅದರ ಜೊತೆಲಿ ಹೋರಾಡುತ್ತಾನೆ, பிசாசுக்கு ಎದುರ್ತು நிற்கிறார், ಸೈತಾನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ, அவைகளின் மேல் நின்று ಅದರ ಮೇಲೆಯಿಂದ தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை அவன் ಕಾಕ್கிறான். ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ. உண்மை உள்ள ஊழியன் ನಿಜವುಳ್ಳ ಸೇವಕನು இப்படிதான் வேலை ಈ செய்வார்கள். ರೀತಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, ಆನ್ಲೈನ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ, பரவாயில்ல கேட்கட்டும். ಪರವಾಗಿಲ್ಲ ಕೇಳ್ಕೊ. ஒரு விசுவாசி ಫೋನ್ பண்ணுது, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ எனக்காய் ஜெபம் பண்ணுங்க, ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಯಾಕಪ್ಪ? உங்க சர்ச் பாஸ்டர் எங்க? ನಿಮ್ಮ ಚರ್ಚಿ ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲಿ? உங்க ஊழியர் என்ன பண்றாங்க? ನಿಮ್ಮ ಸೇವಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? உங்க ஊழியரா? ನಮ್ಮ ಸೇವಕರ அவர் ஹாஸ்பிடலுக்கு போன்றாரு, ಅವರು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗು ಅಂತಾರೆ, நல்ல டாக்டரை பாருன்றாரு, ಒಳ್ಳೆ ಡಾಕ್ಟರ್ ನೋಡು ಅಂತಾರೆ, ஆபரேஷன் பண்ணுன்றாரு, ಆಪರೇಷನ್ ಮಾಡು ಅಂತಾರೆ. என்ன பண்ணனே எனக்கு புரியல. ನನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஹாஸ்பிடல் தேவை, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅವಶ್ಯಕತೆ, டாக்டர்கள் தேவை, ಡಾಕ್ಟರ್ಗಳ ಅವಶ್ಯಕತೆ. எல்லாம் விட ಅದೆಲ್ಲದಕ್ಕಿಂತ முதல்ல ஜெபிக்க பழகணும். ಮೊದಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. ஜெப குறைவாய் இருப்பதனாலதான் ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಆಗಿರುತ್ತಾರೆ, ஜெபமற்ற வாழ்க்கை இருப்பதனாலதான் ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ ಇಲ್ಲ. தன்னிடத்தில் வருகிறவர்களை, ತನ್ನ ಹತ್ರ ಬರುವವರನ್ನ, கஷ்டத்தில் வருகிறவர்களை ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬರುವವರನ್ನ நேரடியாக ನೆಟ್ಟಿಗೆನೆ அனுப்பி விடுகிறார்கள், ಕಳಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. ஜெபிக்க வேண்டியவன் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದವರು அனுப்பி விடுகிறவர்களாய் மாறுகிறார்கள். ಅವರು ಕಳಿಸಿ ಬಿಡೋರಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இங்கே ஒரு இறப்பு நடந்தது. ಇಲ್ಲಿ ಒಂದು 36 வயசுல ஒரு அம்மா இறந்துச்சு. ಒಂದು 36 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಒಬ್ಬ ತೀರೋದ್ರು. பாஸ்டர் என்ன சொன்னாரு? ಅವರ ಪಾಸ್ಟ್ ಏನಂದ್ರು? ஐயோ ಅಯ್ಯೋ, அந்த அம்மா என்ன மண்ணு போட்டுருக்கணும், ಆ ಅಮ್ಮ ನನ್ನನ್ನು ಮಣ್ಣು ಹಾಕ್ಬೇಕಾಯ್ತು, நான் அவர்களுக்கு மண்ணு போடுறேன்னு ನಾನು ಅವರಿಗೆ ಮಣ್ಣು ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ முதல்ல கண்ணீர் விட்டுட்டு போயிட்டாரு. ಮೊದಲು ಕಣ್ಣೀರೇ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು. கஷ்டப்படுகிறது யாரு இப்போ? ಕಷ್ಟಪಡೋರು ಯಾರು? ஹல்லேலூயா. ஊழியக்காரன் ಸೇವಕರು தான் அழைக்கப்பட்ட அழைப்புல நின்று உத்தரவாதம் உள்ளவனாக ಆ ಕರಿವಿಕೆ ಪಡುವಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ தாவீதை போல ದಾವಿದನ ರೀತಿಯಲ್ಲಿ போராடுகிறவனாய் இருக்க வேண்டும். ಹೋರಾಡುವವನಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு ஊழியர்ட்ட பேசும்போது ಒಂದು ಸೇವಕರ ಹತ್ರ ಮಾತನಾಡುವಾಗ அந்த ஊழியர் சொல்றாரு, ಆ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ, ஐயா பாஸ்டர், ಅಯ್ಯ ಪಾಸ್ಟರ್, இந்த குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணேன்? ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾನು ಏನು ಮಾಡಿದೆ? அவங்க நினைச்சாலே எனக்கு கஷ்டமா ಅವ್ರನ್ನ இருக்கு. ನೆನೆಸಿದ್ರೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. அப்புறம் நான் எங்க இருந்து அவங்கள ஆசீர்வதிச்சு ನಾನು ಹೆಂಗೆ ಅವ್ರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುದು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற என்ன பண்ண? ಬೇರೆ ಏನ್ ಮಾಡುದು? கர்த்தர் உன் மந்தையில வைத்திருக்கிறார். ಕರ್ತನ
ನಿನ್ನ ಮಂದಿಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கையில கோலும் தடியும் இருக்கு. ಕೋಲು ದೊಣ್ಣೆ ಇದೆ. எடுத்து 2 போடு. 2 ಹಾಕು. காயம் ஆச்சுனா ಗಾಯ ಆದ್ರೆ அதுக்கு மருந்தையும் போடு. ಅದಕ್ಕೆ ಔಷಧಿನ ಹಾಕು. அதுதான் உன் வேலைன்னு ಅದೇ ನಿನ್ನ ಕೆಲಸ ಅಂತ ಹೇಳುವಾಗ அவருக்கு ஒரு தெளிவு வந்தது. ಆಗ ಅವರ ತಿಳುವಳಿಕೆ ಬಂತು. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ಸೇವಕರು தங்களுடைய வேலையை அவர்கள் செய்வார்களானால் ತನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಮಾಡುವುದಾದರೆ நான் தைரியமாய் சொல்லுவேன். ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. நான் பார்த்த ஊழியர்கள் ನಾನು ನೋಡಿದ ಸೇವಕರೆಲ್ಲ நான் சிறு பிராயத்துல ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ பெங்களூர்ல இல்ல எங்க ஊர் சைடுல ನಮ್ಮ ಊರಿನ ಸೈಡ್ ஊழியர்கள் எல்லாம் ಸೇವಕರೆಲ್ಲ தெளிவாய் இருந்தார்கள். ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. என்ன பிரச்சனையா ಏನೇ இருந்தாலும் ಪ್ರಶ್ನೆ ಆದ್ರೂ வீட்ல வந்து ஜெபித்து ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ கர்த்தரால் நன்மை உண்டாக ಕರ್ತನಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗಿ கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க ಕರ್ತನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು திறப்புல நின்று போராடினவர்களை எல்லாம் நான் ಒಡಗಿನ பார்த்திருக்கிறேன். ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೆಲ್ಲ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஹalleluya ஹalleluya. அன்று இவ்வளவு பெரிய வியாதிகள் இல்ல, ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ರೋಗಗಳಿಲ್ಲ, இவ்வளவு அகோரங்கள் இல்ல, ಇಷ್ಟು ಘೋರಗಳಿಲ್ಲ. ஆனா இருந்த சில பிரச்சனைகளுக்கு ಇದ್ದ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ஜெபம் தீர்வாய் இருந்தது. ಪ್ರಾರ್ಥನೆ ಅವರಿಗೆ ತೀರ್ವಾಗಿತ್ತು. திறப்புல நின்று போராடினார்கள். ಒಡಗಿ ನಿಂತು ಹೋರಾಡಿ எப்படி ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. தாவீது ಯಾವ ರೀತಿ ದಾವೀದನು சிங்கத்துக்கும் கரடிக்கும் ಸಿಂಹಕ್ಕೂ ಕರಡಿಗೂ தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தை ತನ್ನ விடுவித்தானோ, ಕೊಡಗೊಟ್ಟ ಬಿಡುಗಡೆ அவைகளை ಮಾಡಿದನು, கிழித்து போட்டானோ, ತಿರುಗಿಸಿ ಹಾಕಿದನು. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருந்த பூமி இது. ಆ ರೀತಿ ಇದ್ದಂತ ಸೇವಕರು ಈ இன்று ಭೂಮಿಯಾಗಿದೆ. கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஊழியர்களும் அப்படிப்பட்டவர்களாய் நாம் எழும்ப ಕೇಳುವಂತ வேண்டும். ಸೇವಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕು. நாம் நம்முடைய ஸ்தானத்துல நிற்போமானால் ನಮ್ಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾವು ನಿಲ್ಲುವುದಾದರೆ தைரியமாய் சொல்லுவேன், தைரியವಾಗಿ இந்த ಹೇಳ್ತೇನೆ, பூமியில் ஊழியக்காரனுக்கு ಈ நிகரான அதிகாரம் ஒன்றுமில்லை. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆ ಸೇವಕರಿಗೆ ಇರುವಂತ ಅಧಿಕಾರ ಭೂಮಿಯಲ್ಲಿ நம்முடைய ಏನೂ ಇಲ್ಲ. தெய்வம் வானத்திற்கும் பூமிக்குமான தெய்வம். ನಮ್ಮ ದೇವರು ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೆ ಇರುವ சகல ದೇವರು. அதிகாரம் அவருடையதாகும். ಸಕಲ ಅಧಿಕಾರ ಅವರದಾಗಿದೆ. அவர் நம்மை அந்த ஸ்தானத்துக்கு ಅವರ ஏற்படுத்தினபடினாலே ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು நாம் அந்த ಏರ್ಪಡಿಸಿದ್ದರಿಂದ ஸ்தானத்துல ನಾವು ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ நின்று செயல்பட ನಿಂತು ಮಾಡಲು இந்த காலவோளை ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ஊழியர்களை நான் ಸೇವಕರನ್ನು உற்சாகப்படுத்துகிறேன். ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತೇನೆ. அப்பொழுது சபை சபையாய் நிற்கும். ಸಭೆ ಸಭೆಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. சபை சீர்பட்டு நிற்குமானால் ಸಭೆ ಸರಿಪಟ್ಟು ನಿಲ್ಲುವುದಾದರೆ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ ದೇವರು சீக்கிரமாய் அவர் வெளிப்பட போகிற ಬೇಗನೆ நாட்கள் ಪ್ರಕಟಣೆ ಆಗುತ್ತೇನೆ ಹೇಳಿದ ದಿನಗಳು ಸಮೀಪಿத்திருக்கிறது. ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ஆயத்தமாவோ, ಸಿದ್ಧತೆಯಾಗೋಣ, ஆயத்தப்படுத்துவோம். ಸಿದ್ಧತೆ ಪಡಿಸೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆதலால் ಆದ್ದರಿಂದ எபிரேயர் எழுதின புத்தகம் ಇಬ್ರಿಯ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ ஹீப்ரு 9:22 ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳು ರಕ್ತದಿಂದಲೇ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುವವು, ರಕ್ತಧಾರೆ ಇಲ್ಲದೆ ಪಾಪ ಪರಿಹಾರ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ರಕ್ತ ಚಿಮ್ಮುದೆ ಇಲ್ಲದಿದ್ರೆ பாவ மன்னிப்பு உண்டாகாது. ಪಾಪ ಕ್ಷಮೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அப்ப இயேசு ரத்தம் சிந்தினா ಯೇಸು ರಕ್ತ ಚೆಲ್ಲಿದರು, அதை விசுவாசிக்கிறோம். ಅದು ನಂಬುತ್ತೇವೆ. பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு உண்டாயிரும். ಪಾಪ ಸಮಯ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮಗಿರುತ್ತೆ. ಆಗ நிச்சயமுடையவர்கள் ಆ ನಿಶ್ಚಯ ಒಡೆಯವರು ஆலயத்திற்கான ಆಲಯ ಉಳ್ಳವರು அவருடைய சரீரத்தின் அங்கமாய் ಅವರ இருக்கிறார்கள். ಶರೀರದ ಅಂಗವಾಗಿದ್ದಾರೆ. அப்ப ನಾವು செவி கொடுக்கிறவர்களாக, ಕಿವಿಗೊಡುವರಾಗಿಯೂ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க ದೇವರ வேண்டும். ಚಿತ್ತವನ್ನ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஊழியர்கள் ஜெபிப்பதிலோ, ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥನೆ உபவாசிப்பதிலோ, ಉಪವಾಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ, வேத வாசிப்பதிலோ, ಸತ್ಯವೇದ ಓದುವುದಿಲ್ಲ, போதிப்பதிலோ, ಬೋಧಿಸುವುದಿಲ್ಲ, தரித்திருப்பது போல ಧರಿಸಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವ நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், ನೀವುಗಳು ರಕ್ಷಣೆ ಆದವರು, நீங்களும் செவி கொடுக்கிறவர்களாய், ಕಿವಿಗೊಡುವವರಾಗಿ, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಇರುವುದಾದರೆ தேசம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். ದೇಶ ದೇವರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿರುತ್ತೆ. நம்மிலே மாற்றம் இருந்தாதான் ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇದ್ರೇನೆ ரட்சிக்கப்படாத நம் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. நம்முடைய வீட்டார், ನಮ್ಮ ಮನೆಯವರು, சுற்றி ನಮ್ಮ ಸುತ್ತಿರುವ இருக்கிறவங்க ரட்சிப்பு உண்டாகணும். ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗಬೇಕಾದ್ರೆ, இந்த மீட்பு உண்டாகணும். ಈ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗಬೇಕಾದ್ರೆ மீட்கப்பட்ட நீ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನೀವು மாற்றமுள்ளவனாய் வாழ ಬದಲಾವಣೆಯಾಗಿ ನಡೆಯಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அப்பொழுதுதான் ಆಗನೇ கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ಕರ್ತನ ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ விசுவாசிகளாகிய நீங்கள், ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನೀವು, இன்னும் நிறைய இருக்கு, ಇನ್ನು ತುಂಬಾ ಇದೆ, பட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. வார நாட்கள்ல அதை வார தின பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ವಾರ ದಿನಗಳ ಅದನ್ನ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. சங்கீதத்தின் புத்தகம் ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ 41 சங்கீதம் 41ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಚನ 2ನೇ ವಾಕ್ಯ. 41:2 ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿ ಉಳಿಸುವೆನು, ಅವನು ದೇಶದಲ್ಲಿ ದಂಡಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವನು, ಯೆಹೋವನೇ ಅವನನ್ನು ಶತ್ರುಗಳ ಅಧೀನಕ್ಕೆ ಕೊಡಬೇಡ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை பாதுகாத்து ಕರ್ತನವನ
ಕಾಪಾಡಿ அவனை உயிரோடு வைப்பார். ಜೀವದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. ಭೂಮಿಯಲ್ಲಿ அவன் பாக்கியவானாயிருப்பான். ಅವನು அவன் ಧನ್ಯನೆನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ಅವನ ಶತ್ರುಗಳ ಇಷ್ಟಕ್ಕೆ நீர் அவனை ஒப்புக்கொடீர். ಅವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை பாதுகாத்து ದೇವರವನ ಕಾಪಾಡಿ அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ರಕ್ತದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ தேவ ஜனத்தை ದೇವ ಜನರನ್ನ கர்த்தர் பாதுகாக்கிறார். ಕರ್ತನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. அவனை உயிரோடு கூட வைக்கிறார். ಜೀವದಲ್ಲೇ ಇಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட்டது உண்மையானா ನೀವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದು ನಿಜವಾದರೆ காப்பது ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುವುದು உங்களை வாழ வைப்பது ನಿಮ್ಮನ್ನ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡುವುದು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களை வாழ வைக்க கர்த்தர் ஒருவர் உண்டு. ನಿಮ್ಮನ್ನ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಎನ್ನத்தை ಉಣ್ಬೋ ಏನು ಊಟ ಮಾಡ್ತೀವಿ ಎನ್ನத்தை ಉಡುತ್ತುವೋ ಏನು ಉಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು சொல்லி நீ கவலைப்படாதே ಎಂದು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் அவனை ದೇವರವನನ್ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ பாக்கியவானாய் வைப்பார். ಧನ್ಯನೆನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த பூமியிலே இரு. ನೀನು ಆಶೀರ್ವಾದಪಟ್ಟವನಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. குறையில்லாதவனாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ಸಹಾಯ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. நிறைவுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ತುಂಬಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏனெனில் ಏನಂದ್ರೆ அவர் உங்களை விடுவிக்கிறவரும் உங்களை ரட்சிக்கிற கர்த்தருமாய் இருக்கிறார். ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವರು ರಕ್ಷಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ಶತ್ರುವಿನ ಇಷ್ಟಕ್ಕೆ சத்துருவினுடைய எண்ணத்திற்கு ಶತ್ರುವಿನ ಚಿಂತೆಗೆ உங்களை ನಿಮ್ಮನ್ನ தெய்வம் விட்டு விடுகிறவர் அல்ல. ದೇವರು ಬಿಟ್ಟು ಕೊಡುವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. போன மாதங்கள்ல ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ பழைய ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னிச்சு? ಹಳೆಯ ಮನೆ ಓನರ್ ಪೈಸಾ ನೀ ಅಂಗಟ ಏನ ಬನ್ನ ಮಾಟ 5 ಪೈಸೆ ಕೇಳ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಲಾಯರ್ ನಿಜೆ ನಾವು ಲಾಯರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಯಾರಾನ ಇರು, ನೀನು ಯಾರಾದ್ರೂ ಇರು, அதிகாரம் என்னுடையது, ಅಧಿಕಾರ ನನ್ನದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு தெய்வங்கள் உண்டு, ದೇವರುಗಳಿದೆ. எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, ನನಗೆ ಒಂದು ದೇವರಿದ್ದಾರೆ, அவர் ಸರ್ವ ವಲ್ಲமை ಉಳ್ಳವರು, ಅವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. முடியாதுன்னாங்க, ಆಗಲ್ಲ ಅಂದ್ರು. ஆனா கர்த்தர் அதை நமக்கு சாதகப்படுத்தி ದೇವರು ನಮಗೆ ಸಾಧಕವಾಗಿ ಮಾಡಿಕೊಟ್ರು. ஹல்லேலூயா. சத்ருவின் எண்ணம் நிறைவேற தெய்வம் அனுமதிப்பதில்லை. ಶತ್ರುವಿನ ಒಂದು ಎಣ್ಣ ಇದು ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன் வாழ்விலும் இந்த அனுபவம் வேண்டுமா? ಕೇಳುವ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಅನುಭವ ಬೇಕಂದ್ರೆ சார்ந்து இருக்க ನೀನು ದೇವರನ್ನ ಸಾರಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. இருமனமாய் இருப்போமா? ಎರಡು ಮನಸ್ಸು ಇರುವುದಾದ್ರೆ நம்முடைய வழிகள் நிலையற்றதாய் மாறும். ನಮ್ಮ ದಾರಿಗಳು ನೆಲೆ ಇಲ್ಲದಂಗೆ ಆಗಿರುತ್ತೆ. மனுஷங்கிட்டயும் நன்மை ಇಲ್ಲ, ಮನುಷ್ಯರ ಹತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ, தெய்வத்துக்கிட்டயும் நன்மை பெற ದೇವರ ಹತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಯಾಕೆ? ரெண்டு மனசு. ಎರಡು ಮನಸ್ಸು. ஆலயத்துல இருக்கும்போது உற்சாகம், ಆಲಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಒಂದು ಸಂತೋಷ, வீட்டுக்கு போனா வர்றதில்ல, ಆ ಮನೆಗೆ ಇದು ಬರೋದಿಲ್ಲ. ಯಾಕೆ? வீட்ல ஜெபமும் இல்ல, ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ, வேத வாசிப்பும் இல்ல, ಸತ್ಯವೇದ ಓದುದಿಲ್ಲ, ஆராதனையும் இல்ல, ಆರಾಧನೆ ಇಲ್ಲ. ಆದ್ರಿಂದ சலிப்பும் சோர்வும் அங்கே தலை தூக்குகிறது. ಅಲ್ಲಿ ಸೋರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. நாம் ஆலயத்துல இருப்பது போல ನಾವು ಆಲಯದಲ್ಲಿ ಇರುವ ರೀತಿ வீட்ல இருந்தாலும் ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ರು நாம் செய்கிற காரியத்தை ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು கர்த்தர் பார்க்கிறார், கவனிக்கிறார். ಕರ್ತನು ನೋಡುತ್ತಾರೆ, ಗಮನಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾன சிந்தையோடு ಎಂಬ ಚಿಂತೆಯೊಂದಿಗೆ என்னோடு கூட அவர் இருக்கிறார். ನನ್ನ ಸಂಗಡ ಅವರು ಇದ್ದಾರೆ. ನಿಶ್ಚಯத்தோடு ಆ ನಿಶ್ಚಯದೊಂದಿಗೆ நாம் அவரை சார்ந்து வாழ்வோமா? ನಾವು ಸಾರಿ ಜೀವನ ಮಾಡುವುದಾದ್ರೆ, ನಾವು ಆರಾಧಿಸುವುದಾದ್ರೆ, அவரை பாடுவோமா? ಅವರನ್ನ ಹಾಡುವುದಾದ್ರೆ நிச்சயமாக அவர் ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ಯೋಬ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ, யோபு இல்ல, யோனா எழுதின புத்தகம் 2ாம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ாம் ವಚನ 9ನೇ ವಾಕ್ಯ. ಜೋನ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோனா சொல்லுகிறான், யோனா ಹೇಳ್ತಾರೆ, ரட்சிப்பு ರಕ್ಷಣೆ தேவனுடையது, ದೇವರದು, ரட்சிப்பு ರಕ್ಷಣೆ கர்த்தருடையதாகும், ಕರ್ತಂದಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாம், ಕೇಳಿಕೊಂಡಿರುವಂತ ನಾವು, நம்முடைய விடுதலை, ನಮ್ಮ ಬಿಡುಗಡೆ, ரட்சிப்பு என்பது, ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು நாம் ஏற்கனவே வாசித்தது போல, ನಾವು ಮೊದಲೇ ಓದಿದ ರೀತಿಯಲ್ಲಿ அவருடைய ரத்தம் சிந்துதல்னாலே ಅವರ ರಕ್ತ ಚಿಮ್ಮುವುದರಿಂದ உண்டானது இந்த ரட்சிப்பு, ಉಂಟಾಗಿದರಾಗಿದೆ ರಕ್ಷಣೆ, விடுதலை. ಈ ಬಿಡುಗಡೆ இது கர்த்தராலே அன்றி ಕರ್ತನ ಅಲ್ಲದೆ வேறு ஒருவராலோ ಬೇರೆ ಒಬ್ಬರಿಂದನೂ ரட்சிப்பு இல்லை, ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. சங்கீதம் 3:8 ಆ ಕೀರ್ತನೆ 3:8 இதே வார்த்தையை நாம் அங்கே வாசிக்க முடியும். ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು ಸಾಧ್ಯ. 3:8 ஹல்லேலூயா. இங்கே திரும்பி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கீர்த்தனைகாரன்
ಕಾರಣ ಹೇಳ್ತಾನೆ, ரட்சிப்பு கர்த்தருடையது, ರಕ್ಷಣೆ ಕರ್ತನದು, தேவனுடைய ஆசீர்வாதம், ದೇವರ ಆಶೀರ್ವಾದ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ நம்மேல் நிச்சயமாய் இருக்கு. ನಮ್ಮ ಮೇಲೆ ನಿಶ್ಚಯವಾಗಿರುತ್ತೆ. ரட்சிப்பு ರಕ್ಷಣೆ நாம் ஆராதிக்கிற தெய்வத்தினுடையதாகும். ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡೋ ದೇವರದಾಗಿದೆ. நமக்கான விடுதலை எங்கும் இல்லை, ನಮಗಿರುವ ಬಿಡುಗಡೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ಕರ್ತನ ಹತ್ರ ಇದೆ. ஆதலால் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு ಕರ್ತನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ அவரை ஆராதிக்கிறவர்கள், ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರಾಗಿ, அவரை தேடுகிறவர்கள், ಅವರನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿ, அவரை ಸೇವಿக்கிற ಅವರನ್ನು ಸೇವಿಸುವ ಜನರಾಗಿ ನಾವು ಕಾಣಬೇಕು. ಸಂಗೀತಂ ಕೀರ್ತನೆ 37 37 37 39 ஹalleluya. நீதிமானுடைய ரட்சிப்பு, நீதிವಂತನ ರಕ್ಷಣೆ, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமானுடைய ரட்சிப்பு ಕರ್ತನಿಂದ ರಕ್ಷಣೆ கர்த்தரால் வரும். ಕರ್ತನಿಂದ ಬರುತ್ತದೆ. இக்கட்டு காலத்தில், ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕಾಲದಲ್ಲಿ அவரே அவர்களுக்கு அடைக்கலமாயிரு, ಅವರಿಗೆ ಆಶ್ರಯ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಹalleluya. கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? ಕರ್ತನ ಅವರಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? அடைக்கலமாய் இருக்கிறார். ಆಶ್ರಯ ದುರ್ಗವಾಗಿದ್ದಾರೆ. நீதிமானுடைய ரட்சிப்பு, ನೀತಿವಂತರ ರಕ್ಷಣೆ, கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய ரட்சிப்பு, ಕೇಳಿಕೊಂಡಿರುವಂತ ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ, சபையினுடைய ரட்சிப்பு ಸಭೆಯ ರಕ್ಷಣೆ தேவனால் வருகிறது, ದೇವರಿಂದ ಬರುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ விசுவாசிகளாகிய நாம், ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಾವು மனிதனை தேடாதபடி ಮನುಷ್ಯನ ಹುಡುಕದಂತೆ தெய்வத்தை தேடுங்கள், ದೇವರನ್ನ ಹುಡುಕಿರಿ, ஆலயத்தை தேடுங்கள், ಆಲಯನ್ನ ಹುಡುಕಿರಿ, உங்கள் ஊழியரிடத்திலே போங்க, ಸೇವಕರ ಹತ್ರ ಹೋಗ್ರಿ. அப்பொழுது ಆಗ உங்களுக்கான விடுதலையோ, ನಿಮಗಿರುವ ಬಿಡುಗಡೆಯೋ, உங்களுக்கான ஆசீர்வாதமும் ನಿಮಗಿರುವ அங்கே இருக்கிறது. ಆಶೀರ್ವಾದವಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. யோபு எழுதின புத்தகம் ಯೋಬ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 29 12 Job 29. ஹல்லேலூயா. ஹalleluya. முறையிடுகிற ஏழையும் ಮೊರೆಯಿಡುವಂತ பிள்ளையோ, ದಿಕ್ಕಿಲ್ಲದವರು, உதவியற்றவனையோ ಸಹಾಯ ಇಲ್ಲದವರು ರಕ್ಷಿಸಿ. இது யோபனுடைய வார்த்தை. ಯೋಬನ ಜೀವನ இது ಕರ್ತನು நமக்கு சொல்லுகிறார். ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, தெய்வம் ದೇವರು முறையிடுகிறதான, ಮೊರೆಯಿಡುತ್ತಿರುವ, அவரை நோக்கி முறையிட்ட, ಅವರನ್ನ ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟ. ஹல்லேலூயா. ஹalleluya. எதுக்கு வார நாட்கள் ஆராதனை வந்து பங்கு கொள்ளணும்? ವಾರ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಬಂದು ಪಾಲ್ಗೊಳ್ಬೇಕು? அண்ணாளுடைய ஜெபத்தை பாருங்க. ಅಣ್ಣಳ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳ್ರಿ. அண்ணா வீட்ல இருந்து ஜெபித்தா, ಅಣ್ಣಳು ಮನೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲು முறை ஆலயத்துக்கு வந்து போனவ, ಎಷ್ಟೋ ಸತಿ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಹೋದವಳು, பண்டிகைக்கு வந்து பலி செலுத்தி, ಎಲ್ಲ ಹಬ್ಬಕ್ಕೂ ಬಲಿ ಕೊಡುವವಳು. ஹalleluya. அங்க பிரமாணத்தை, ಆ ಪ್ರಮಾಣವನ್ನ கடைபிடித்தே ஆகணும். ಅವರು ಕಡೆ ಹಿಡಿದ ಹಾಕಬೇಕು, பிரமாணத்தை ஃபாலೋ பண்ணி ஆகணும். ಪ್ರಮಾಣವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ அவர்கள் வாழ முடியாது, ಅಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அப்படி பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ಆ ರೀತಿ ಪ್ರಮಾಣವನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில ಅಣ್ಣಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு மாற்றமும் இல்லை, ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ, ஒரு மாற்றமும் இல்லை, ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. வேதனைகள் பெருக ஆரம்பித்தது, ವೇದನೆಗಳು ಹೆಚ್ಚಾಯಿತು, நோவு அதிகரிக்க ನೋವು ஆரம்பித்தது, ಅಧಿಕವಾಯಿತು, கஷ்டங்கள் அவளை விட்டு நீங்கள, ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. அப்போ ಆಗ அவ ஒரு தீர்மானம் எடுத்தாள். ಅವರೊಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡಳು. இது பண்டிகை காலம் அல்ல, ಇದು ಹಬ್ಬದ ಕಾಲವಲ್ಲ, இது ஆராதனை நாள் அல்ல, ಇದು ಆರಾಧನ ದಿನವಲ್ಲ. நான் ஆலயத்துக்கு போறேன், ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ, ಭಾರತ ಕರ್ತರ್ ಮೇಲೆ வைக்க போறேன், ನನ್ನ ಭಾರವನ್ನು ಕರ್ತನ ಮೇಲೆ ಇಡ್ತೇನೆ. ತೀರ್ಮಾನத்தோடு ಆಲಯத்திற்கு ಒಂದು ತೀರ್ಮಾನದಿಂದ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಜೆಬಿತಾ, ಪ್ರಾರ್ಥಿಸಿದಳು, ಅಳುದು ಪುಳಂಬಿನ, ಅವளுடைய வேதனை, ಅವಳ ನೋವುಗಳನ್ನ ಕಣ್ಣೀರಾல் தெரியப்படுத்தினாள், ಕಣ್ಣೀರಿಂದ ತೋರಿಸಿದಳು. ಜೆಬத்தை ಕೇட்டார். ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಳು. ಹalleluya. ಜೆಬத்தை கேட்கிற தெய்வம், ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. ಹalleluya. அந்த அண்ணாளுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தபடி, ಅಣ್ಣಳ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟ ದೇವರು, காலையில வாசித்த, ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆ ಓದಿರುವ அந்த தீர்க்கதரிசி, ಆ ಪ್ರವಾದಿ ಸಮುವೇಲನು ಜೆபத்தின் பலனா இந்த பூமியில் ಆ வந்தார். ಪ್ರಾರ್ಥನೆ ಫಲವಾಗಿ அந்த ಬಂದಿರುವವರಾಗಿದ್ದಾರೆ. தாயினுடைய கண்ணீர், ಆ ತಾಯಿಯ ಕಣ್ಣೀರು, ஆலயத்தில் போய் ஜெபித்த போது ಆಲಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஜெபத்திற்கு உத்தரவு வந்தது. ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಬಂತು. அதற்கு தான் ஆலயத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ಅದಕ್ಕೇನೆ ಆಲಯವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. எங்கும் கிடைக்காத விடுதலை, ಎಲ್ಲೂ ಸಿಕ್ಕದ ಬಿಡುಗಡೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு சொல்லி இருக்கிறேன். ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಹೇಳಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு சகோதரிக்கு ಒಂದು ಸಹೋದರಿಗೆ 7வது மாதம் 7ನೇ ತಿಂಗಳು ஸ்கேன் பண்ணும்போது, ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡುವಾಗ அந்த குழந்தையினுடைய முகத்துல வளர்ச்சி இல்ல, ಆ ಮಗುವಿನ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. பல்லு தெரியுது, ಹಲ್ಲು ಕಾಣುತ್ತೆ, மூக்கு ஓட்ட தெரியுது, ಮೂಗಿನ போன்ஸ் எல்லாம் தெரியுது, ಬೋನ್ಸ್ ಗಳೆಲ್ಲ ಕಾಣುತ್ತೆ. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கு. ಆ ಸ್ಕ್ಯಾನ್ ರಿಪೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. இவ்வளவு அகோரமான முகம், ಅಷ್ಟು ಘೋರವಾದ ಮುಖ, பிறந்து வளர்வாளானா, ಹುಟ್ಟಿ ಬೆಳೆಯುತ್ತ, அது பொம்பளை புள்ள, ಅದು ಹೆಣ್ಣು ಮಗು. சோ ಸ್ಕೂಲಲ್ಲಿ, வீட்ல, ಮನೆಯಲ್ಲಿ, உறவுகள் மத்தியில ಒಡ ಹುಟ್ಟಿದವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ புறக்கணிக்கப்படுவா. ಅವರನ್ನ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. சமுதாயம் அவளை ஒரு மாதிரியாய் பார்க்கும். ಸಮುದಾಯ ಅವರನ್ನ
ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೆ. ஆதலால் படித்த டாக்டர் அட்வைஸ் பண்ணுகிறான், ಆ ಓದುವಂತ ಡಾಕ್ಟರ್ ಅವರಿಗೆ ಅಡ್ವೈಸ್ ಮಾಡ್ತಾರೆ, இந்த குழந்தையை நம்ம அபார்ட் பண்ணிரலாம், ಈ ಮಗು ಬೇಡ, இது வேண்டாம் உங்களுக்கு, ಇದು ನಿಮಗೆ ಬೇಡ, ஏன்னா இத வளர்த்துவது கஷ்டம், ಇದು ಬೆಳೆಸುವುದು இதை ಕಷ್ಟ, வெளியில அனுப்புவது கஷ்டம், ಹೊರಗಡೆ ಕಳಿಸುವುದು ಕಷ್ಟ, இதெல்லாம் புரிந்து ಇದೆಲ್ಲ ತಿಳಿದು இதை நீங்கள் செய்யுங்கள் என்று ಇದು ಮಾಡ್ರಿ ಎಂದು ಹೇಳಿ டாக்டர்கள் டீம் அவர்களுக்கு ஆலோசனை ಡಾಕ್ಟರ್ ಟೀಮ್ கொடுக்கிறார்கள். ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த சகோதரி சொன்ன ಆ அடுத்த வார்த்தை, ಸಹೋದರಿ ಹೇಳಿದ ಮಾತು, இதற்கான தீர்வு ಇದಕ್ಕಿರುವ ಒಂದು ತೀರ್ವು என் தேவனிடத்தில் இருக்கிறது. ನನ್ನ ದೇವರ ಹತ್ತಿರ ಇದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. நேரா அவரிடத்திலிருந்து எழும்பினா ನೆಟ್ಟಿಗೆ ಅವಳು ಅಲ್ಲಿಂದ ಎತ್ತಲು அந்த டாக்டருடைய ஆலோசனை ಆ புறக்கணித்தார். ಡಾಕ್ಟರ್ ಆಲೋಚನೆ ತೆಗೆದುಹಾಕಿದಳು. அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர் ಅನ್ನಳ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ. நிச்சயம் என் ஜெபத்தை கேட்பார். ನಿಶ್ಚಯ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ. ஆலயத்திலே தினமும் வந்து ஜெபித்தார். ಆಲಯದಲ್ಲಿ ದಿನ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஆலயத்திலே வந்து தேவ சமூகத்திலே ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರೇ, கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம், ಆ ಗರ್ಭದ ಫಲ ಬರೋದು ಕರ್ತನೆಯಿಂದ, என்னை கற்பம் தரிக்க வைத்தவர் நீர், ಗರ್ಭ ಧರಿಸಿದಾಗ ನೀನು இந்த ಮಾಡಿದ. பிள்ளையை நீர் ಈ ஆசீர்வதியும், ಮಗುವನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವಾದ இந்த ಮಾಡು, பிள்ளையை நான் சுகமாய் பெற்றெடுக்க ಈ ಮಗುವನ್ನು ಸುಖವಾಗಿ ಎತ್ತಿ ತೆಗೆಯಲು, கற்பத்திலே உமது வல்லமை இறங்குவதாக, ಗರ್ಭದಲ್ಲಿನ ಬಲ ಇಳಿಯಲಿ, நீர் தொடுவீராக ನೀನು ಮುಟ್ಟು ಎಂದು அந்த ಆ ತಾಯಿ அடுத்த பிரசவ நாள் வரைக்கும் ಆ ಡೆಲಿವರಿ ಆಗೋ ಸಮಯ ತನಕ ஏதோ பக்கத்துல இல்ல, ಹತ್ತಿರ ಇಲ್ಲ, 15-16 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும், 10-16 ಕಿಲೋಮೀಟರ್ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕು. டெய்லி வந்து ஆலயத்துல ஜெபித்தார். ಡೈಲಿ ಬಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஹalleluya. ಹalleluya. அவங்க திரும்பி ஸ்கேன் பண்ணல, ಅವರು ತಿರುಗಿ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿಲ್ಲ, டாக்டர் பார்க்கல, ಡಾಕ್ಟರ್ ನೋಡಿಲ್ಲ. அவர்களுக்கு பெயின் வந்த நாள் ಅವರಿಗೆ ನೋವು ಬಂದ ದಿನ தன் கணவரை ತನ್ನ ಗಂಡನ ஹாஸ்பிடல் போகலாம் என்று ಹಾಸ್ಪಿಟಲ್ ಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಕರೆದಳು. அழைத்தார்கள். போய் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ அங்க ஸ்கேன் பண்ணா ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡುವಾಗ டாக்டர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ಆ ಡಾಕ್ಟರ್ಗಳಿಗೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯ, இது எப்படி சாத்தியமா, ಇದು ಯಾವ ರೀತಿ ಸಾಧ್ಯವಾಯಿತು? அந்த சகோதரி சொன்ன ಆ சாட்சி, ಸಹೋದರಿ ಹೇಳಿದ ಸಾಕ್ಷಿ, நான் ஜெபித்தேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ, என் தெய்வம் பதில் கொடுத்தது. ನನ್ನ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ஹalleluya. ஹalleluya. எனக்கு அந்த நிச்சயம் இருந்தது, ನನಗೆ ನಿಶ್ಚಯ நான் ಇತ್ತು, ஜெபிப்பேனானா ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ நிச்சயமாக என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், ನನ್ನ ಕೂಗಿಗೆ ಅವರು என் ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ, முறையிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார், ನನ್ನ ಮೊರೆಗೆ ಅವರು என் ಉತ್ತರ இக்கட்டு ಕೊಡ್ತಾರೆ, நின்று அவர் என்னை விடுவிக்க ನನ್ನ வல்லவர். ಇಕ್ಕಟ್ಟಿಂದ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು அந்த ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. நிச்சயத்தோடு ஜெபித்தார், ಆ ನಿಶ್ಚಯದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, விடுதலையை பெற்றுக்கொண்டார். ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಳು. ஹalleluya. ಹalleluya. அப்படி முறையிடுவோமானால் ಆ ರೀತಿ ನಾವು ಮೊರೆ ಇಡುವುದಾದರೆ என்னை ரட்சிக்க கர்த்தர் ஒரு ஆலயத்தில் ನಮ್ಮ இருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ உன் ಒಬ್ಬರು கண்ணீரை ಆಲಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. துடைத்து ಕಣ್ಣೀರನ್ನು உன்னை ಒರೆಸಿ தைரியப்படுத்தி ನಿನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸಿ சமாதானத்தோடு உன்னை அனுப்புகிற தெய்வம் அவர். ಸಮಾಧಾನದ ಕಳಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. Hallelujah. Hallelujah. Book of 2 Timothy. 2ನೇ ತಿಮೋತಿ 2 Timothy 4:17. 2 ತಿಮೊಥೆಯು 4:17. ಆದರೆ ಕರ್ತನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ನನ್ನ ಮೂಲಕ ಸುವಾರ್ತೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಾರಲ್ಪಡುವಂತೆಯೂ ಅನ್ಯಜನರೆಲ್ಲರೂ ಅದನ್ನು ಕೇಳುವಂತೆ ಮಾಡಿದನು. ಆಮೆನ್. ಇದಲ್ಲದೆ ಆತನು ನನ್ನನ್ನು ಸಿಂಹದ ಬಾಯೊಳಗೆ ತಪ್ಪಿಸಿದನು. ஹalleluya. நம்முடைய வாக்குத்தத்தமும் கூட ನಮ್ಮ ವಾಗ್ದಾನ ಕೂಡ கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். ಕರ್ತ ನನಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. சோ நீதிமானுடைய ரட்சிப்பு ನೀತಿವಂತರ ರಕ್ಷಣೆ கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ಕರ್ತನ ಹತ್ತಿರ ಇದೆ. நீதிமான் ನೀತಿವಂತನು ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ರಕ್ತದಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು. அப்படி நாம் மீட்கப்பட்ட உண்மை, ಆ ರೀತಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು ನಿಜ. நாம் மீட்கப்பட்டது நிச்சயம் உனக்கு இருக்குமானா, ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು ನಿಜ ಎಂಬುದು ಇರುವುದಾದರೆ, அந்த உறுதியிலே நீ வாழ்வாயானா, ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿಯೇ கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறவராய் விடுவிக்கிறவராய் ಕರ್ತನು ರಕ್ಷಣೆ ಮಾಡುವವರಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அதைதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ಅದೇ ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ. ಪೌಲನು கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். ಕರ್ತನು ನನಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் எனக்கு துணையாய் நின்றபடியினாலே ಕರ್ತನ ಜೊತೆಯಾಗಿರುವುದರಿಂದ சிங்கங்களின் வாயின் நின்று நான் விடுதலையானேன். ಸಿಂಹದ ಬಾಯಿಂದ ನಾನು ಬಿಡುಗಡೆಯಾದೆ. ஹalleluya. ಹalleluya. சிங்கம்னா தாவீது கிட்ட வந்த மாதிரி சிங்கம் வரலங்க. ಆ ದಾವೀದನ ಹತ್ರ ಬಂದಂತ ಸಿಂಹ ಇವರ ಹತ್ರ ಬರಲಿಲ್ಲ. சபை ஜனத்தை தான் சொல்றான். ಸಭೆ ಜನರನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ಹalleluya. கடிச்சு கொதர்ட்டானுங்க பவுல. ಆ ಪೌಲನ ಕಚ್ಚಿ ಹಾಕ್ಬಿಟ್ರು. ಹalleluya. ஆனா பழைய ஆளா இருந்தானா எல்லாத்தையும் போட்டு இருப்பான். ಹಳೆ ಜನರಾಗಿದೆ ಎಲ್ಲರನ್ನ ಹೊರತಾಕ್ತಾ ಇದ್ದ. ஆனா ரட்சிக்கப்பட்டபடியினால ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವುದರಿಂದ கர்த்தருக்காய் வாழணும்ன்ற தீர்மானம் இருந்தபடியினால ಕರ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬ ತೀರ್ಮಾನ ಇದ್ದಿರುವುದರಿಂದ கர்த்தரை நோக்கி முறையிட்டான். ಕರ್ತನ ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟನು. இந்த சிங்கங்களின் வாய்களுக்கு, ಸಿಂಹದ ಬಾಯಿಂದ, துஷ்ட ಮನುಷ್ಯனுடைய ದುಷ್ಟ எண்ணங்களுக்கு ಮನಸ್ಸನ ಎಣಿಕೆಯಿಂದ அந்த நீதிமானை ಆ ನೀತಿವಂತನ கர்த்தர் துணை நின்று விடுவித்தார். ದೇವರ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು. அப்ப நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் விடுவித்து, ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ, ನಿಮ್ಮನ್ನ தப்புவித்து, ಕಾಪಾಡಿ, ஆசீர்வதித்து, ಆಶೀರ್ವದಿಸಿ, பூமியிலே நிறுத்த ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲು ಅವರು ಶಕ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅಪೊಸ್ತಲ ನಡೆಬಡಿಗಳು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ 12ನೇ ವಾಕ್ಯ 4:12 4:12
ಅವರಾಳೇ ಅನ್ರಿ. ಇನ್ನರಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. ಆ ಹೆಸರಿನಿಂದಲೇ ಹೊರತು ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರಿನಿಂದಲೂ ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற யாராலும் ரட்சிப்பு இல்லை. ಬೇರೆ ಯಾರಿಂದನೂ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ நமக்கு விடுதலை ಉಂಟು ಎಂದು சொல்லி ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟೆಂದು இந்த ಹೇಳಿ வசனம் நம்மை ದೇವರ தைரியப்படுத்துகிறது. ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸುತ್ತದೆ. ஆதலால் காலம் ஓளை ಈ தைரியப்படுவோம். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தை ಧೈರ್ಯಪಡೋಣ. சொல்லுகிற ಯೇಸು ನಾಮ என் ಹೇಳುವ வாழ்க்கை ಜೀವನ நிச்சயமாய் விடுதலை பெற்று ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ நான் சுகமாய் வாழ்வேன் என்று சொல்லி ನಾನು ಸುಖವಾಗಿ நீங்கள் ಜೀವಿಸುತ್ತೇನೆ அறிக்கையிடுங்க. ನೀವು அறிಕೆ ಮಾಡ್ರಿ. கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தையை கனப்படுத்தி ನಿಮ್ಮ ಬಾಯಿಯ ಮಾತುಗಳನ್ನು ಕನಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋ ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. 43:11 ಯೆಶಾಯ 43:11 நான் நானே கர்த்தர், ನಾನು ನಾನೇ ಕರ್ತನು, என்னை அல்லாமல் இரட்சகன் இல்லை என்று ನಾನಲ್ಲದೆ ಬೇರೆ ರಕ್ಷಕನೇ ಇಲ್ಲ ಎಂದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு வேற ஒரு நாமம் இல்லை. ನಿನಗೆ ಬೇರೊಂದು ನಾಮ ಇಲ್ಲ. அவர் ஒருவரே உன்னை விடுதலையாக்குகிறவர். ನಿನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವರು. அவர் ஒருவரே உன்னை தப்புவிக்கிறவர். அவரೊಬ್ಬರೇ ನಿನ್ನ ಕಾಪಾಡುವರು. ஆதலால் அவரை சார்ந்து கொள்ளுவோம். ಅವರನ್ನು ಸಾರ್ದುಕೊಳ್ಳೋಣ. சத்துருக்களின் ಶತ್ರುಗಳ ಎಣ್ಣೆಗಳಿಗೆ, உன் சத்துருக்களின் ಶತ್ರುವಿನ ಇಷ್ಟಕ್ಕೆ தெய்வம் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ಒಂದು ದಿನಲೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದಿಲ್ಲ. கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர். ದೇವರು ನಿನ್ನ ಕಾಪಾಡುವವರಾಗಿ உன்னோடு கூட இருப்பார். ನಿನ್ನ ಸಂಗಡ ಸಂಗೀதம் ಇರ್ತಾರೆ. 27:12 27:12 என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ಶತ್ರುಗಳ ಇಷ್ಟಕ್ಕೆ என்னை என்ன பண்ணாதேயோ, ನನ್ನ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, ஒப்புக்கொடாதேயோ ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆಯೋ என்று தாவீது ஜெபிக்கிறார். தாவீದನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. கர்த்தர் நமக்கு வாக்கு ದೇವರು ನಮಗೆ கொடுக்கிறார். ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் உன் சத்துருக்களின் எண்ணங்களுக்கு எண்ணங்களுக்கு உன்னை ஒப்புக்கொடேன் என்று சொல்லுகிறார். ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் ஜெபித்து ಒಂದು ಭಕ್ತ ಪ್ರಾರ್ಥಿಸಿ கர்த்தரிடத்திலிருந்து ದೇವರತ್ರಿಂದ அந்த நன்மையை பெற்றால் ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ நமக்கு கர்த்தரೇ வாக்கு கொடுக்கிறார். ದೇವರೇ ನಮಗೆ ಮಾತು உன்னை ಕೊಡ್ತಾರೆ. விடுவிப்பேன் ನಿನ್ನ என்று. ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ. ஆதலால் அந்த விடுதலையை ಆ ಬಿಡುಗಡೆ நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் ನಾವು ಸ್ವತಂತ್ರ காணப்படுவோம். ಮಾಡಿಕೊಳ್ಳೋರಾಗಿರಬೇಕು. எரேமியா எழுதின புத்தகம் ಯೆರೆಮೀಯ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 45 அதிகாரத்தின் 40 ಅಧ್ಯಾಯ 5 வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய பந்திக்கு நாம் போவோம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಕರ್ತನ ಭೋಜನ ಕಡೆ ಹೋಗೋಣ. ಯೆರೆಮೀಯ 45:5 ಮಹಾ ಪದವಿಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. ಆಹಾ, ನಾನು ನರಜನ್ಮದವರೆಲ್ಲರಿಗೂ ಕೇಡನ್ನುಂಟು ಮಾಡುವೆನು. ಆದರೆ ನೀನೆ ಹೋದರೂ ಪ್ರಾಣವೊಂದನ್ನೇ ಬಾಚಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಿನಗೆ ಅವಕಾಶ ಕೊಡುವೆನು. ಇದು ಯೆಹೋವನಾದ ನುಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. நீ எங்க போனாலும் ನೀನು ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು உன் பிராணனை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾದುಕೊಳ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ வாக்கு கொடுத்தார். ದೇವರು ಮಾತನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. சோ நாம் கர்த்தரிடத்திலே நம் காரியத்தை ஒப்பு கொடுத்து ನಮ್ಮ ಕರ್ತನ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು நாம் செயல்படுவோமானா ನಾವು ಮಾಡುವುದಾದ್ರೆ நாம் போகிற இடங்களில் ನಾವು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ நம்மை காக்க ನಮ್ಮನ್ನ ಕಾಯಲು சத்துருக்களின் எண்ணங்களுக்கு ಶತ್ರುಗಳ ಎಣಿಕೆಗೆ நம்மை ஒப்புಕೊடாமல் ನಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ நம்மை தப்புவித்து ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿ நடத்தவர் ನಡೆಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Book of 1 Timothy 4:8 ஏற்கனவே நாம் வாசித்ததான். ಮೊದಲು ಓದಿದ್ದೇನೆ. சரீரம் முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ಶರೀರ ಪ್ರಯತ್ನ. ஹல்லேலூயா. தேவ பக்தியானது ದೇವರ ಭಕ್ತಿಯಾಗಿರುವುದು இந்த ஜீவனுக்கு ಈ ಜೀವನಕ್ಕೆ இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு ಇದು ಹಿಂದೆ ಬರುವಂತ ಜೀವನಕ್ಕೂ வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் ವಾಗ್ದಾನವಾಗಿಯೂ எல்லாவற்றிலேயும் ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ பிரயோஜனம் உள்ளது. ಅದು ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறது ಕರ್ತನ ಹುಡುಕುವುದು உனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. ಈಗಕ್ಕೂ ಅದು ಹಿಂದೆಗೂ ನಮಗೆ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ கர்த்தருடைய பிள்ளைகள் ಕರ್ತನ ಮಕ್ಕಳು இம்மைக்கானவர்களாய் அல்ல. ಇವತ್ತಿಗಾಗಿರೋರಲ್ಲ. இம்மை என்பது இம்மை என்பது இந்த சரீரத்துக்கானது. ಈ ಶರೀರಕ್ಕಾಗುವುದು. சரீரத்துக்கானதை மாத்திரம் தேடாத, ಶರೀರಕ್ಕೆ ಇರೋದು ಮಾತ್ರ ಹುಡುಕದೆ நித்தியத்துக்கானதையும் தேடு. ನಿತ್ಯದಕ್ಕಾಗಿದ್ದನ್ನು ಹುಡುಕು. அது பூமியில இல்ல, ಅದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, அது ஆலயத்துல, ಅದು ಆಲಯದಲ್ಲಿ ಇದೆ, அது எங்கும் இல்ல, ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ, இயேசுவின் நாமத்தில், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇದೆ, ஆராதனையில, ನಿನ್ನ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಇದೆ, ஜெபத்துல, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದೆ, உபவாசத்தில் ಇದೆ, உன்னுடைய ஒரு மனதிலே ಒಂದೇ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇದೆ, கண்ணீர், ಕಣ್ಣೀರು, பாடல், ಹಾಡುಗಳು, விண்ணப்பங்கள் ವಿಜ್ಞಾಪನೆಗಳಲ್ಲಿ ಇದೆ. ಆದ್ದರಿಂದ இம்மைக்கு மறுமைக்குமானதை சபை விசுவாசிகள் ಇವತ್ತಿಗೂ ಹಿಂದೆಗಿರುವುದನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು. அது உனக்கு பிரயோಜனம் ಅದು ನಿನಗೆ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳದಾಗಿದೆ. ಶರೀರ ಮುಯற்சி, ಶರೀರ ಪ್ರಯತ್ನ ಶರೀರத்துக்கானது ಸರಿತೆಗಿರುವುದು, ಅಪ್ರಯೋಜನಮಾನದು, ಅದು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದಿರುವುದು, ಅದು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ ವೇಸ್ಟ್ ಆನதை தேடாத, ವೇಸ್ಟ್ ಆಗಿದ್ದನ್ನು ಹುಡುಕೋದು ಬೇಡ, தேவையானதை, ಅವಶ್ಯಕತೆ ಇರುವುದನ್ನು ಹುಡುಕೋಣ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅದು உனக்கு பலனாய், ಅದು ನಿನಗೆ ಬಲವಾಗಿರುತ್ತೆ.